தினம் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே சிறப்பு சிந்தனை விளக்கமாக உலக அமைதி பகுதி 4 என்ற தலைப்பிலே பல விளக்கங்களை நமக்கு வழங்கிக் கொண்டும் இன்னும் வழங்குவதற்காகவும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று உலக அமைதி என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக ஐயாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள். 1997 முதல் வேதாத்திரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அருட்சேவை செய்து வருகிறார்கள். கல்வி தகுதியாக பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு யோகமும் மனித மாண்பும் கல்வியிலும் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். மனவளக்கலை மன்றங்களில் வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். ஆழியார் நடத்தும் இணையதள நிகழ்ச்சிகளில் வேதாத்திரிய சிந்தனைகளை பரப்பி வருகிறார்கள். திருச்சி பெல் மனவளக்கலை மன்றத்தின் அறங்காவலராக இருந்து வருகிறார்கள். வேதாத்திரிய கருத்துக்களை ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பித்துள்ளார்கள். வேதாத்திரிய கருத்துக்களை பரப்பும் வகையில் பல முறை அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தோனேஷியா, நியூ கலிடோனியா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்த பெருமைக்குரியவர்கள். இந்திய அழிவில்லாத சோதனைக்கான சங்கம் இந்தியன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கிலும் இந்திய பொறியாளர் நிறுவனத்திலும் உறுப்பினராக இருந்து வருகிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் குடியரசு தின விருது மற்றும் எக்ஸல் விருதையும் பெற்ற பெருமைக்குரியவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை உலக அமைதி பகுதி 4 என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரையாற்றி நல்ல பல கருத்துக்களை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே கலந்து கொண்ட பேராசிரியர், துணை பேராசிரியர், அருள்நிதியர் அனைவரும் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நண்பர்கள், ஐடி டிபார்ட்மெண்ட் டைரக்டர், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்கேஎம் மயிலானந்தம் அவர்களை அனைவரையும் வணங்கி இந்த காணொளி காட்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன். வாய்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? எல்லாமே கிளியரா இருக்குங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம ஏற்கனவே இந்த உலக அமைதி, உலக சமாதான திட்டங்களை பற்றி நம்ம 3 காணொளியில் ஒவ்வொரு மாதம் ஏப்ரல், மே, ஜூன் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஜூலை மாதம் 4வது பகுதி. இப்போ நம்ம உலக அமைதி தொலைநோக்கு திட்டம், மகரிஷியின் தொலைநோக்கு திட்டம். மகரிஷியின் வாக்கு தனி மனித அமைதி, உலக அமைதி தான். அதுதான் உலக அமைதிக்கு தனி மனித அமைதி தான் முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். உலகம் என்பது தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், நாடு, உலகம். ஒரு நாடு நல்ல நாடு என்றால் மக்கள், அரசியல், சட்டத்திட்டங்கள், இயற்கை வளம் எல்லாம் நன்றாக இருந்தால் அந்த நாடு நல்ல நாடு என்கிறோம். கெட்ட நாடு என்றால் மக்கள் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை, சட்டத்திட்டங்கள் சரியில்லை, இயற்கை வளம் சரியில்லை என்று தான் அர்த்தம். ஸோ இந்த காணொளியில் நாம் வேதாத்திரி மகரிஷியின் கொள்கைகளை பரப்பவும் உலக அமைதி 14 அம்ச திட்டங்களை விரிவாக பார்க்கவும் தான் இந்த காணொளி. இதில் வருபவை எந்த மதம், எந்த நாட்டை பற்றியும் தரைக்குறைவாக பேச எண்ணமில்லை. உதாரணத்துக்கு சில நாடுகளை பெயர்களையும் விளக்கத்திற்காக குறிப்பிட வேண்டியிருக்கும். அதனால் அந்த நாட்டை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறோம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த நாட்டையும் மதத்தையும் தரைக்குறைவாக பேசுவோம் என்ற எண்ணம் இந்த காணொளிக்கு இல்லை. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்ததை தனிமனித அமைதின்னா என்ன, ஒழுக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்னா அந்த பாப்புலேஷன், பீப்புள் நாலேஜ், பொலிட்டிக்கல் சிஸ்டம், இதுதான் அந்த கண்ட்ரி டெவலப்மெண்ட்டு அதை பொறுத்து தான் இருக்குது.
ப்ரெசண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் வேர்ல்டில் என்ன நடந்துக்கிட்டுன்னா கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் உக்ரைன் ரஷ்யா, இஸ்ரேல் பாலஸ்தீனியன், யமான் யுஎஸ்ஏ, சைனா நார்த் கொரியா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஸ்ரேல் ஈரான் சண்டையை பற்றி பார்க்க போகிறோம். பொது ஜனங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் இந்த சண்டைக்கெல்லாம் வர காரணம் என்னென்னா, இந்த உலக மக்கள் சரியாக ஓட்டு உரிமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுப்பது தான் மூல காரணம் என்பதை தான் இது முக்கியமாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வேதாத்திரியம் பாடல் 14 திட்ட பாடல்: போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மணிப்பு, தெய்வநிதி வழிவாழ்தல், தேர்திருழா தருவித்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்துண்மை, ஒன்றே தேர்ந்தெடுத்தல். அருள் தந்தை இதுதான் 14 திட்டத்தை பாடலாக கொடுத்திருக்கிறார். அடுத்தது, உலக தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த உலக நல வேட்பு என்ற பாடலாக, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க போர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். ஸோ நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தலைவர்கள் எப்படி இருக்கணும்னாக்கா, உலகில் உள்ள பொறுப்புடைய உயிரணிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் இதை அறியாமல் ஏதோ ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க உயிரறிவை என்ற எண்ணமே இல்லாமல் உயிர் கொலைகளை கொத்து கொத்தாகவும் எல்லா நாட்டு மக்களை சாக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் சில நாடுகள்லாம் ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குண்டு மழையாக பொய்யுது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் உலக மக்கள் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்காததனால் வந்த விளைவுதான் அது. அதனால் மகரிஷி இந்த பாடலை வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்தது, மனிதர்கள்லாம் இயற்கையிலேயே வேறுபாடாக இருக்காங்க. அதுக்கு காரணம் கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், ஒழுக்கம் இவைகளினால் வேறுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் எண்ணம் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் ஒன்றாக இல்லாததினால்தான் இந்த உலகம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த படங்களை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் எண்ணம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ அதுதான் நம்மளுடைய வருத்தமாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஈரான் இஸ்ரேல் சண்டையை பற்றி நம்ம பார்த்துட்டு, அப்புறம் 14 திட்டங்கள், அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பெரிய முக்கியமான சஜஷன் ஒன்று இருக்கு, என்னுடைய வேண்டுகோள். அது ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் அதை பார்த்துட்டு முடிச்சுப்போம். இப்போ இஸ்ரேல் ஈரான் சண்டை உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கெல்லாம் எல்லாம் டிவி பார்த்துருப்பீங்க, எல்லாம் நியூஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் படித்தவங்க. ஸோ சில பேர் இங்கிலீஷ் சேனல் பார்த்துருப்பாங்க, சில பேர் தமிழ் சேனல்ல எல்லாம் போடுறாங்க. ஸோ மசில் பவர் இஸ் ஒன்லி ஆக்டிங் இந்த வேர்ல்டு. மசில் பவர்னால் இராணுவ பலம் தான் பெருசாக நினச்சி அதுதான் உலகத்தில் ஆக்கிரமிப்பை கொண்டிருக்கிறது. யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை ஒன்லி ஒரு பார்வையாளர்கள் தான் இருக்குது. அது இந்த சண்டைகள்லாம் நிறுத்த அளவுக்கு வலிமை இல்லாததாக இருக்கிறது. ஸோ இதுதான் முக்கியமான கருத்து இப்போ இருக்கும்
நாடுகளுடைய சண்டைக்கு. இப்போ இந்த பக்கம் இந்த பி2 ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு இதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு போர் குண்டு மழை பெய்யும் ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட்டு ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்னா என்னன்னாக்கா, இங்கே இந்த ஃப்ளைட்டில் இருந்து 3 ஃப்ளைட் 3 லொக்கேஷன்ஸில் ஈரான் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த படம். இதுதான் பி2 ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு குண்டு போட்டு ஈரானில் வந்து அண்டர் கிரவுண்டில், இப்போ ரெண்டாவது படம் அண்டர் கிரவுண்டில் நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அந்த குண்டை வந்து அந்த நியூக்ளியர் அண்டர் கிரவுண்டில் 60 மீட்டருக்கு அடியில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு பெரிய ட்ரில் பிட்டு மாதிரி இருக்கு. இது தொலைச்சி போய் அதை வந்து அந்த நியூக்ளியர் இதெல்லாம் அழிக்கிறதுக்காக அமெரிக்கா அனுப்பியிருக்கு இந்த ஃப்ளைட்டை. நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த ஃப்ளைட்டில் இருந்து இந்த குண்டுகள் இதெல்லாம் ஒரு ஃப்ளைட் இருக்குது. மற்ற இந்த ஃப்ளைட்லாம் போய் இதை அட்டாக் பண்ணுது. இது மேலே ஒரு கொத்து கொத்தான ஃப்ளைட்டெல்லாம் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து அட்டாக் பண்ணி அதை எரிய வைக்குது. ஸோ அதுதான், இப்படி தான் உலகத்தில் இப்போ சண்டை நடந்துருக்கு. காலாட் படையோ நேவி படையெல்லாம் இல்லை, எல்லாமே ஏர், வானளவில் ஏர். என்ன டிஸ்டன்ஸ் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்து நாடுகள் இல்லை. அந்த 2000 கிலோமீட்டரை போய் அட்டாக் பண்ணுன்னா ஒன்லி பாசிபிலிட்டிஸ் பை வானொலியில் தான் போய் ஃப்ளைட் வழியாக தான் பண்ணணும். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா இராணுவ தளவாடங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கிறது. போர் அதனால் என்னன்னாக்கா அந்த நாடு அந்த போர் அதனால் நாளுக்கு நாள் வளருது. அமெரிக்கா வந்து ஃபைட்டிங் டேங்கர்ஸ், மிசைல் இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணி, இஸ்ரேல்ன்றது ஒரு சின்ன நாடு, நம்ம கேரளா இந்தியாவுடைய கேரளா சைஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த நாட்டுக்கு அமெரிக்கா இந்த போர் தடவாளங்கள்லாம் கொடுத்து அந்த நாட்டை மற்ற நாடுகளுக்கு உலகத்தினுடைய லெபனானை முதல்ல ஃபைட் பண்ணுச்சு, இப்போ ஈரானை ஃபைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் போர் தளவாடங்களை கொடுத்து அதனுடைய யுஎஸ்ஏ டைரெக்டாக, அமெரிக்கா டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறதில்ல, அந்த போர் படைகளை கொடுத்து மற்ற நாடுகளை சண்டை வர காரணமாக இருக்கின்றன. ஸோ இதுதான் உலகத்தில் அமெரிக்கா தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ரொம்ப அதிக அளவில் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடியது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் அது டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஓகே. ஸோ இதுதான், இது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு படமும் இப்போ ஈரான் வந்து இங்கே இருக்குது, ஈரான் வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து இங்கே தான் இதெல்லாம் இருக்குது, இஸ்ரேல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து சவுதி அரேபியா, குவைத் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஈரான் வந்து இங்கே இருக்குது. இந்தியா வந்து இங்கே இருக்குது, பாம்பே இங்கே இருக்குது. இந்த டாட் ரெட் கலர் பாயிண்ட்லாம் ஷிப்பு மூமெண்ட். ஷிப்பு நம்ம இந்த எண்ணெயை ஏற்றிட்டு எல்லாம் உலகம் ஃபுல்லாக இந்த டாட்டெல்லாம் ஒவ்வொரு ஷிப்பு. இந்த ஷிப்பு மூமெண்ட்டு இந்த வழியாக தான் போகணும். இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ இந்த டாட்டெல்லாம் ரெட் கலர் டாட்டெல்லாம் ஷிப்பு மூமெண்ட். இவ்வளோ ஷிப்பு இந்த வழியாக, இந்த ஒரு கால்வாய், இது வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி. இந்த ஜலசந்தின்றது ஒரு கால்வாய். இது ஈரானுக்கு சொந்தமானது. இங்கே கத்தார் இருக்குது, அமீரகம் இருக்குது, துபாய் இங்கே இருக்குது. ஸோ இந்த நாடுகளில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரணும், ஜப்பானுக்கு போகணும், எல்லாம் சைனாவுக்கு போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இப்போ ஈராக்கிலிருந்து 12 லேக் பீப்பாய்கள், அப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து 6,15,000 பீப்பாய்கள், அமீரகத்திலேருந்து இந்த பீப்பாய்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சண்டையினால் இப்போ ஈரான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜலசந்தி, இந்த கால்வாயை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவேன்,
இவ்வளோ ஷிப்பு மூமெண்ட் எல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை மூடிட்டான்னா உலகத்தில் அரௌண்டு 20% ஆஃப் த ஆயில் சப்ளை இங்கிருந்து தான் போகுது. அது எல்லாம் கட் ஆகிடும். ஸோ அதனால் உலகத்தில் எங்கே சண்டைனால நடந்தாலுமே உலகம் உள்ள மக்கள் அனைவருமே கஷ்டப்படுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் விலைவாசி அதிகமாகும், தேவையான பொருள்கள் கிடைக்காது. ஸோ இதுவுமே அதனுடைய விலைகள்லாம் அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட்ரோல் டீசல்லாம் வரலனாக்கா நம்ம டூ வீலரே ஓட்ட முடியாது. இப்போயே டெல்லியில் வந்து பெட்ரோல் டீசல்லாம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பேன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் சண்டை வராமல் இருக்கணும். அப்படி வந்ததுன்னா உலகத்திலுடைய மக்கள் அனைவரும் கஷ்டப்படுவார்கள். அதுதான் இதனுடைய இந்த மாதிரி எல்லா ஐட்டம் இப்போ நிறைய ஐட்டம் நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து தேவையானது இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளும் வந்து அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக நம்மளும் பண்ணுறோம். பட் அதெல்லாம் நடக்காமல் போயிடும். இப்போ ஃப்ளைட்டு மூமெண்ட்டெல்லாம் இந்த இப்போ ஈரான் மேலெல்லாம் ஈரான் டாப்பில் ஃப்ளைட்டெல்லாம் போக முடியாது. பாகிஸ்தானில் இந்தியன் ஃப்ளைட்லாம் போக முடியாது. சுற்றி உழைச்சி போகும்போது அதனுடைய பெட்ரோல் இந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான பெட்ரோல்லாம் செலவு அதிகமாகும், ஃப்ளைட் சார்ஜெலாம் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் நம்ம பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃப்ளைட் சார்ஜ் அதிகமாச்சுன்னா நம்ம தான் பேர் பண்ணணும். ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் உலகத்தில் போர் வராமல் இருக்கணும்னா நம்ம மகரிஷி சொன்ன 14 அம்ச திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். அது எப்படி அமல்படுத்துன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேங்கரில் இருந்து நம்ம ஜெட்டு ஃப்ளைட்டு இங்கே ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு. இங்கே டேங்க்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெட் ஃப்ளைட்டு போய் இது மேலே அட்டாக் பண்ணுது. ஒரு வீட்டில் கோழி வளர்ப்போம் பார்ப்போம். ஒரு முன்னாடி ஒரு பருந்து போச்சுன்னா பின்னாடி கோழிங்கெல்லாம் போய் விரட்டி அடிக்கும். அந்த மாதிரி ஒரு வியூ இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உலகத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சண்டைகள்லாம். ஸோ இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக இல்லை. அடுத்தது பார்ப்போம். ஸோ இப்போ இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலில் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஜனங்க இல்லையே, இஸ்ரேல் ஈரான் வார்னால பீப்புள் லிவிங் அண்டர் கிரவுண்டு ஷெட் டியூ டு பாம்பிங் அந்த கிரவுண்ட் லெவல். மேலே இப்போ அமெரிக்காவிலாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் மேலே நிறைய பெருசாக இருக்கும், இருந்தாலும் ஒரு அண்டர் கிரவுண்டில் கம்பல்சரியாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க அண்டர் கிரவுண்டும் கார் ஷெட்டுலேயும் இஸ்ரேலில் ஜனங்க இந்த மேலே வந்து பாம்பு போடுறதுனால இங்கே கார் ஷெட்டு தான், இந்த கார் ஷெட்டில் டென்ட்டு மாதிரி போட்டு இதில் தான் அவங்க வசித்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பசங்கள்லாம் ஒரு மேலே மாலுக்கு அடியில் கார் ஓட்டுற இடத்துல தான் தங்கியிருக்காங்க. ஸோ இங்கே தான் சாப்பாடு என்ன மேலே கிரவுண்ட் லெவலில் வந்து பாம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபியர் ஆஃப் நோ ஃபுட்டு, நோ வாட்டர், நோ ஸ்கூல், நோ மெடிக்கல், நத்திங். ஏர் மட்டும் அட்மாஸ்பியர்லேருந்து வரும். மற்ற பீப்புளெலாம் இந்த மாதிரி தான், அவங்களுக்கு நோ டாய்லெட், நத்திங், நோ ஃபெசிலிட்டி. இந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்த. ஃபுட்டு கிடையாது, மெடிக்கல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அந்த இஸ்ரேல் நாடும். ஈரான் வந்து கொஞ்சம் பெருசு, பட்டு அந்த பீப்புளெலாம் சமமாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்லி அந்த கண்டிஷன் தான். அடுத்தது, ஸோ இப்போ ஈரானை பார்த்தோம். இவ்வளோ மோசமாக நம்ம ஏற்கனவே நிறைய யுக்ரைன், ரஷ்யா இதெல்லாம் பார்த்துட்டோம். பாலஸ்தீனன்னு எல்லாம் 1 2 3ல் காணொளி பார்த்துட்டோம். இப்போ இஸ்ரேல்லையும் இஸ்ரேல் அண்ட் ஈரான் வானில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மகரிஷி 14 அம்ச திட்டம் முக்கியமானதுன்னா, போரில்லா நல்லுலகம், 2 பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, மதிப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநிதி, இந்த மாதிரி 14 அம்ச திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல்விளை உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், உணவு நீர் பொதுவாக்கல், உண்மை ஒன்றே வழிபடுதல். ஸோ இதுதான் அவருடைய திட்டம். இப்போ ஒவ்வொரு திட்டமாக நம்ம பார்க்கலாம். மனித குலம் எப்படி இருக்கணும்னாக்க, பண்பாடு, எல்லா பொருட்களையும் செல்வத்தையும் மனிதன் பகிர்ந்து அனுப்பவுக்கு வாழ வேண்டும். ஆனால்
போர்ன்னு வந்துடுச்சுன்னா மனிதன் மனிதனே தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் கொடிய செயல். வாழ்வதற்கு விரிந்த உலகம் இருக்கிறது. இயற்கை வளங்கள் பலவும் உள்ளன. ஒருவோடு ஒருவர் ஒத்தும் உதவியுமாக இயற்கை வளங்களை அனுபவித்து இன்புற்று வாழ வேண்டும். உலகில் இதுவரையில் எத்தனையோ போர் நடந்திருக்கின்றன. அது காரணம் என்ன என்று நாம் யாருக்கும் விளைந்தது. இன்னும் போர் உலகுக்கு தேவைதானா? இது போன்ற வினாக்கள் எழுப்பிக் கொண்டு ஆராய்வோம். போர் என்பது அடியோடு மனித குலத்தை ஒழித்துவிடும். அப்படிதான் அவருடைய முதல் திட்டம். இரண்டாவது திட்டம், இரண்டாவது ஒன்றிலேயே உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இது உயிரறிவை பெற்றால் அவர் போர் என்பதே செய்ய மாட்டாங்க. அந்த எண்ணம், உயிரறிவு என்ற எண்ணம் வரணுன்னாக்கா நம்ம வேதாத்திரியத்தை வளர்க்க வேண்டும். மனவளம் குன்றிய தலைவர்களிடம் ஆட்சி, பொருளாதாரம் குவிந்திருப்பது தான் இதற்கு காரணம். மனவளம் இல்லாத தலைவர்களிடம் ஆட்சி, பொருளாதாரம் எல்லாம் குவிந்திருக்கு. அதுதான் ஒரு காரணம். ஒன்றாவது காரணம் உயிரறிவை உள்ளுணர்வு இல்லாதது. மனவளம் குன்றிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பது. வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாதுன்னா நமக்கு எந்த மாதிரி ஆட்சியாளர்களை கொண்டு வர வேண்டும் என்ற தெரியாததுனால கெட்ட ஆட்சியாளர்களை கொண்டு வருகிறோம். நமது பங்களிப்பு சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது தான். இப்போ இரண்டாம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகி பாம் எப்படி போட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாகியில் என்ன பண்ணாங்கன்னா, இரண்டாம் உலகப் போரில் டு டெஸ்ட் த அட்டாமிக் பாம் டெவலப்டு பை USA இன் 1945, சயின்டிஸ்ட் நாட் கிளியர் அபவுட் த ஆட்டாமிக் பாம்பினுடைய எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீலிங் இல்லை அந்த சயின்டிஸ்டுக்கு. அதனால் they want to test the medium size city, populated city, to understand the severity and effectiveness. ஸோ அந்த பாம் டெவலப் பண்ணிட்டாங்க சயின்டிஸ்ட்டு. அந்த பாம் எந்த அளவுக்கு அழிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தே செலக்டட் டூ சிட்டிஸ். தே செலக்டட் சிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் டோக்கியோ. டோக்கியோ மேலே போடலை. டோக்கியோ ஜப்பான் கேபிட்டல். டோக்கியோ மேலே போடலை. ஆனால் 2 சிட்டி, ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 சிட்டி மேலே போட்டிருக்காங்க. சின்ன ஒரு ஆவரேஜ் சிட்டி. அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆவரேஜ் சிட்டியில் எப்படி அது ரியாக்ட் ஆகுது, ஜனங்க எவ்வளோ பேர் சாகுறாங்க, எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹிரோஷிமா நாகசாமி பாம்பு போட்டது. ஹிரோஷிமாவில் U-235 என்ற யுரேனியம் நியூக்ளியர் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. நாகசாகியில் U-239 நியூக்ளியர் மெட்டீரியல். இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் கிடையாது, வேறு வேறு மெட்டீரியல், யுரேனியம்னுடைய மெட்டீரியல். இந்த ரெண்டும் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு நாட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ பாருங்கள். இந்த பாம்பு போட்ட உடனே அந்த புகையை பாருங்கள். இங்கெல்லாம் ஒரே ஒரு குழந்தை தப்பிச்சு உயிரோடு இருக்குது. ஸோ அந்த பாம்பு போட்டது ஏரியாவில் தூரத்தில் மேபி ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போல் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தது, கறிக்கு சாம்பலாக இருக்குது. ஸோ இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ஒரு பாம்பு போட்டதுனால. இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் பாம்பு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 2 பாம்பை போட்டால் இந்த உலகமே அழிஞ்சிரும். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஆயிரக்கணக்கான பாம்பை டெவலப் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஈரான் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃபிங்கர் அந்த பாம்பனுடைய பட்டன் மேலே கை ரெடியாக இருக்குது. அந்த ஒரு பட்டன் நான் அழுத்தினா போதும், உலகம் காலி ஆகிடும். என் ஃபிங்கர் அந்த பட்டன் மேலே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் அதே மாதிரி அமெரிக்கா என்ன சொல்கிறான்னாக்கா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க, எவ்வளோ மோசமான தலைவர்கள் இருக்காங்கன்றதை விளக்க தான் இது. அமெரிக்காவினுடைய தலைவரும் இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமினி என்ற தலைவர் தான் ஈரானுடைய தலைவர். அவருடைய தலையை நாங்கள் 2ஆக கட் பண்ணிவிடுவோம். இது பெரிய நம்பர் 1 தலைவர் உலகத்தில் இருக்கிறவர். அவர் இன்னொரு நாட்டு தலைவரை நாங்கள் கழுத்தை கட் பண்ணிவிடுவோம். ஸோ பட் ஐ வில் நாட் டூ இட்
அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 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 அந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எதுவும் புதுசாக சொல்லலை, நான் எதுவும் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் காமினி அப்படி நம்ம ஃபிங்கர் பட்டனில் ரெடியாக இருக்குது அழிக்கிறதுக்கு, அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலே குண்டு போடுறதுக்கு அப்படின்றாரு. இவரை அவர் தலையை எடுக்கிறேன் அப்படின்னு உலகத்தினுடைய பெரிய பெரிய தலைவர்கள், சாதாரண நம்மள மாதிரி இல்லை, அந்த மாதிரி உலகத்தில் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டுருக்கு. ஸோ இதான் ஹிரோஷிமா நாகசானுடைய இது. அதுக்கடுத்து இரண்டாவது டேர்ம் பொருள்துறையில் சமநீதி. பொருளாதார துறையில் எல்லோருக்கும் சமநீதி வேண்டும். இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்டில் இயற்கை வளம் அதிகமாக இருக்கு, ஒரு நாட்டில் சில பொருள்கள் கிடைக்கல, ஃப்ரீ ட்ரேடெல்லாம் இல்லை. ஸோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னாக்கா யூஎஸ் டாலரில் நம்ம ஒரு யூஎஸ் டாலர் 85 ரூபாய். இப்போ ஈரோ அரௌண்டு அது மறைச்சிட்ருக்கு உள்ளார இருக்கு. ஈரோ அரௌண்டு 190 90 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். 90 ருபீஸ். பவுண்ட் ஸ்டெர்லிங் 110. ஸோ இந்த மாதிரி டிஸ்பேரிட்டி இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. சவுதி அரேபியா பேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃப்ரீ ட்ரேடு இருக்கணும். ஜனங்க உலகத்தில் எங்கே வேணாலும் போகணும் வரணும். அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இருந்ததுன்னா உலகத்தில் சண்டையே வராது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ், இதெல்லாம் இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்லேயும் இருக்கக்கூடாது. சவுதி அரேபியா ப 10 நாடுகளை பேன் பண்ணி வச்சுருக்கு விசா. அந்த நாடுகளுக்கு விசாவே தரமாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளுடைய ஃப்ரீ மூமெண்ட்டையே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய பொருளாதாரத் துறையில் சமநீதி வேணும்னா யார் எந்த பொருளையும் உலகத்தில் எங்கே இருந்தோன்னாலும் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணுறதுக்காக. அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட்டு. நேர்மையான நீதிமுறை. மனித வாழ்வுக்கு ஒத்தான உயர் பண்பாடு நேர்மையான நீதிமுறை. இது அவ்வப்போது ஒரு நாட்டின் அரசியல் தலைவர்களால் வகுக்கப்பட்டு பின்பற்றி வருகிறது. அரசியல் தலைவர்களோ மனித வாழ்வை பற்றி தத்துவம், விஞ்ஞானம் என்கிற இரு துறைகளிலும் சிந்தனையின் மூலம் முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள். இதனால் இன்று வரையில் அப்பழுக்கற்ற நீதிமுறையும் அதை செயல்படுத்துகின்ற முறையும் உலகில் எந்த நாட்டிலும் உருவாகவில்லை. எனவே நீதித்துறையில் இயற்கைக்கு முறைப்படாத நேர்மை வேண்டும். நீதித்துறை ஒரு அன்பயஸ்டாக இருக்கணும், ஒரு நேர்மையான நீதித்துறையாக இருக்கணும். இது பெண்களுடைய உரிமையை சொல்லும்போது லேடி ஜஸ்டிஸ் நோ லாங்கர் பிளைண்ட். அவங்களுக்கு எந்த டிஸ்பாரிட்டியும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எதற்காக எந்த பயஸும் இல்லாமல் நேர்மையான தீர்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிளைண்ட். சுப்ரீம் கோர்ட் எம்ப்ராஸ் நியூ சிம்பல். இதுதான் இதில் நியூ சிம்பல். இதுதான் சிம்பல் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேர்மையான நீதிமுறை இருக்க வேண்டும். அப்புறம் நிலவுக்கோர் ஆட்சி. இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்கணும். சிங்கிள் ரூலர் ஃபார் வேர்ல்டு குளோப். தட் இஸ் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரே ஒரு சபை தான் இருக்கணும். அவங்க இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும். சிங்கிள் ஆர்மி ஃபார் த வேர்ல்டு. பீப்புள் கேன் ட்ராவல் எனிவேர் இன் த வேர்ல்டு. நோ விசா, நோ பாஸ்போர்ட் இஸ் ரிக்வயர்டு. இந்த உலகில் பிறந்த எல்லாருக்கும் எல்லா சம உரிமை வேண்டும். சம பிரதித்துவம் அளிக்கும் முறையில் எல்லா நாடுகளையும் இணைத்து எல்லா நாட்டு ஆட்சிக்கும் மேலதிக்கும் உடைய ஓர் உலக பேரரசு ஜனநாயக முறையில் அமைக்கப்பட வேண்டும், செயல் புரிய வேண்டும். மக்கள் அனைவரும் பொறுப்புடைய உலக மக்கள் அனைவரும் ஆட்சியில் பங்கு கொள்ள தகவல் உலக பொது ஆட்சி வேண்டும். ஸோ இதுதான் நிலவுக்கோர் ஆட்சி என்ற மகரிஷியின் கொள்கை. 5. சீர் செய்த பண்பாடு. சீர் செய்த பண்பாடு என்றால் அழுந்தொழுக்க பண்பாடு தான் சீர் செய்த பண்பாடு என்று சுருக்கி கொண்டிருக்கிறார்கள். தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி கிடைக்கும். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை பின்பற்ற வேண்டும். நான் என் உடலாலும் அறிவு திறனாலும் உழைத்து வாழ வேண்டும். நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். பிறர் உயிரை உணவுக்காக இங்கே பாருங்கள், இந்த ஆடு கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது.
பிறர் பொருளையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் மதித்து பின்பற்றுவோம். துன்பப்படும் பிற உயிர்களுக்கு நாள் முடிந்த உதவிகளை செய்வோம். இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை கடைப்பிடிக்க வேண்டும். 6. சிந்தனையோர் வழிவாழ்வோம். முற்றும் உறந்த சிந்தனையார்கள் வழியில் வாழ வேண்டும். ஏனெனில் காலங்காலமாக மனிதனுடைய வாழ்க்கை சிலருடைய தவறான செயல்களால் நலம் குலைந்து போகின்றன. அதனை இக்காலத்திற்கு ஏற்றவாறு சிந்தனையாளர்களை கொண்டு திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அறிவிலும் செயலிலும் வேறுபட்டு இருப்பதால் அனைவருமே சிந்தனையோர் வழிகாட்டி நெறியில் வாழ்வதுதான் பாதுகாப்பும் வெற்றியும் அமைதியாக அளிக்கிறது. அப்துல் கலாம், டாக்டர் அம்பேத்கர் இந்த மாதிரி பெரிய தலைவர்களுடைய அறிவுரையை அவர்கள் வகுத்த கொள்கைகளை பின்பற்றி வாழ வேண்டும். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. சமுதாயத்தில் பெண்களுக்கு தொண்டும் அறிவும் மிகவும் அவசியமானவை. மதிப்புடையதே பயன் தரக்கூடிய தலைவர்கள் இந்த மதிப்பு பல இடங்களில் உணராத காரணத்தினால் ஆணாதிக்கம் செயல்கள் மூலம் பெண்கள் குலம் அவமதித்து ஏழ்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஆளாகி வருகிறது. இதனை சீர்செய்து பெண்மையின் பெருமையை அனைவரும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய லெவலில் அவங்க வரணும். இந்த மாதிரி பெண்கள்லாம் பெரிய லெவலில் மார்கரெட் தாட்சர், கிரண் பேடி இவங்கெல்லாம் பெரிய அளவில் எல்லா பெண்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது, திறமையும் இருக்குது. ஆனால் நம்ம சமுதாயத்தில் அடக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் பெண்ணின் மதிப்பை உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்பது நம்ம சமுதாய கடமை. தெய்வ நீதி வழிவாழ்தல். இறைநிலை பிரபஞ்சத்தை தோற்றுவித்து முறையாக காத்து வருகிறது. ஸோ மனிதன் தன்னுடைய தன்முனைப்பால் இறையாற்றில் மதிப்பை உணராது செயல் புரிந்து சமுதாயத்தை சிக்கலில் ஆழ்த்தி வருகிறான். இந்த தவறு எழாமல் காத்து சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டியது அறிஞர்களின் கடமை. ஸோ நம்ம வேதாத்ரி மகரிஷி எவ்வளோ பெரிய 14 இந்த உலக போர் பற்றி நல்லா புரிஞ்சிட்டு ஸோ இந்த 14 அம்ச திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து உலக ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா மத தலைவர்களும், நம்ம இந்து மத தலைவர், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் இவங்க தலைவர்கள்லாம் இதே மாதிரி நம்ம மகரிஷியினுடைய கொள்கைகளை அவங்களும் இதெல்லாம் உலக அமைதிக்காக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும். எல்லா மத தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இவ்வளோ சண்டை நடக்குது. அதுக்கு ஏதாவது ஒருவர் குரல் கொடுக்குறார்களா? ஒருத்தருமே குரல் கொடுக்கல. இப்போயே மகரிஷி இப்போ இருந்திருந்தேனாக்கா டெஃபினட்டாக உலகத்தை இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டார். ஸோ இப்போ இருக்கிற மத தலைவர்கள்லாம் இதை குரல் கொடுக்க வேண்டும். ஸோ அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய சாராம்சம். 9வது, தேர் திருவிழா தவிர்த்தல். வியாபார நோக்கத்தோடு தெய்வத்தின் பெயரால் மக்களை கூட வைத்து சுகாதார குறைவு ஏற்படுத்தி பண்பாட்டை சூர்குலைக்கும் கலை நிகழ்ச்சிகள், சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தி தேர் திருவிழாவை தவிர்ப்பது இக்காலத்துக்கு நன்மையை அளிக்கும். நமக்கு வரும் லாபத்தில் கடவுளுக்கு பங்கு கொடுத்து வாழும் நிலை மாற வேண்டும். தெய்வம் செய்யும் செயல்தான் தெய்வம் என்பதை உணர வேண்டும். இவ்வளோ வெங்கடாச்சலபதி இவ்வளோ போடுறாங்க. அவங்க செய்யும் வியாபாரத்தில் தப்பு செஞ்சு அந்த பணத்தில் பாதி கடவுளுக்கு போடுறாங்க. இது நியாயம்தானா? பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் ஒரு உடல் சீர்கழிவு, உடல் நலம் இல்லாமல் இவ்வளோ மோசமாக திருவிழா கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். செலவுகளையும் வீணான செலவுகள் செய்கிறார்கள். இதை நல்ல முறையில் செலவு செய்ய வேண்டும். கடவுள் என்ன என்பதை உணராமல் இந்த மாதிரி வீணெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தேர் திருவிழா தவிர்த்தல் என்ற தலைப்பை அவர் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது, சிறுவர்க்கே விளையாட்டு. இளமையில் விளையாடினால்தான் பிற்காலத்தில் நல்ல உடல் அமைப்பும் நல்லா ஏற்படும் என்பதற்கு எலும்பு தசைகள், நரம்புகள் எல்லாம் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால தான் இப்போல்லாம் சிறுவருக்கு விளையாட்டே இல்லை.
எல்லாமே படிப்பு படிப்பு பொருளாதாரம் பணம் தீட்டுதல் இதுக்கு தான் குறியாக இருக்கு. அதனால தான் அவர் வந்து சிறுவர்க்கே விளையாட்டு என்ற தலைப்பை இதை வலியுறுத்த வேண்டும். அடுத்தது 11 செயல் விளைவு உணர்கல்வி. செயல் விளைவு ஒவ்வொருவரும் ஒரு செயலை செய்யும் போது விளைவறிந்த விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவு உண்டு என்பதை இறைநிலையாகும். எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றாலும் மனிதன் செயல்புரிகின்றான். விளைவு 4 வகைப்படும்: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்பவையாகும். எனவே எனக்கு என்ன வேண்டும், அதை என்ன செயல் மூலம் முறையாக பெறலாம் என்று எண்ணி உரிய முறையில் செயலாற்றி வேண்டிய பெருமைகளை பெற்று வாழ்வில் இன்புற வேண்டும். இதுதான் செயலொழு. இப்போ ஒரு நம்ம பால் அடித்தோம்னாக்கா அந்த பால் வந்து ரியாக்ஷன் இப்படி வரும். ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த செயலுக்கு உண்டான விளைவு என்ன வரும்னு முதல்ல செயலை செய்யறதுக்கு முன்னாடியே விளைவை புரிந்து கொண்டு செயலை செய்ய வேண்டும். இதுதான் செயல் விளைவு தத்துவம். ஸோ விளைவறிந்த விழிப்பு நிலை. ஸோ பகவத்கீதையில் அதுதான், அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கண்ட செயலை செய்யக்கூடாது. ஸோ அதுதான் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, பி ஏ கர்ம யோகி, பர்ஃபார்ம் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ் வித் மைண்ட் செட் ஆஃப் டியூட்டி அண்ட் டிட்டாச்மெண்ட். Do not be attached to the action you perform and do not expect the fruit of your actions. You do your duty, don't expect anything from that. அப்படின்றது தான். நீ உன் கடமை செய், விளைவை எதிர்பார்க்காதே, விளைவறிந்து நீ செய்ய வேண்டும். விளைவு நன்மையாக உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயலை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட். சீர்காந்த நிலை விளக்கம். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் காந்தம் என்ற பேராற்றல் இயற்கையிலும் செயற்கையிலும் முக்கியமானவை இருக்கின்றன. விஞ்ஞான வளர்ச்சியில் முன்னேற்றமடைந்த இக்காலத்தில் அதை பற்றிய மனித குலம் உணர்ந்து கொள்ளவில்லை. அதை தெரிந்து கொண்டு காந்த சக்தி தான் எல்லாமே, இறைத்துகள்கள், ஜீவகாந்தம், வான்காந்தம் எல்லா காந்த சக்தியை உணர்ந்தால் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் சீர்காந்த நிலை விளக்கம். காந்தத்தினுடைய நிலையை பற்றி நன்கு புரிந்து அவர்கள் செயலாற்ற வேண்டும். 13 உணவு நீர் பொதுவாக்கல். ஒரு உணவும் நீரும் பொதுவாக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ராஜஸ்தான் ஸ்டேட் எடுத்துங்க. இங்கே இவ்வளோ ரிவர், இந்த பக்கம் இவ்வளோ ரிவர் ஓடுது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டெசர்ட்டாக இருக்குது, தார் டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இவ்வளோ டெசர்ட்டாக இருக்குது. இந்த ஆறுகள்லாம் இந்த மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் போட்டு டைவர்ட் பண்ணி விட்டால் இந்த ஸ்டேட்டே நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் தெறிக்கடை தமிழ்நாடு டெசர்ட்டு தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. எவ்வளோ டெசர்ட்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு பக்கம் ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் டைவர்ட் பண்ணணும். அதுதான் நம்ம மகரிஷி சொல்கிறாரு, மனித குலம் வாழ்வுக்கு உணவும் தண்ணீரும் அவசியமானவை. இவையின்றி செல்வங்களை தனி மனிதனோ மனித குழுக்களாவோ தங்களுக்கிடையே போற்றின்றி அனுபவிக்க வேண்டும். வெயிலை போன்று, காற்றை போன்று உணவும் நீரும், பஞ்சபூதங்களை போன்று உணவு நீரும் உலக பொதுவாக்க அமைய வேண்டும் அப்படின்றது தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஜனங்கள்லாம் தண்ணியே இல்லாமல் இருப்பாங்க, இங்கே நிறைய தண்ணி இருக்கும். இதெல்லாம் வந்து டைவர்ட் பண்ணி யூனிஃபார்மாக த்ரூ அவுட் இந்தியா அதை பண்ணணும் அப்படின்றது தான். அது ஒரு அந்த மாதிரி நல்ல வசதியோடு இருந்தாங்கன்னா அவங்க போர் என்ற எண்ணமே வராது. போர் என்ற எண்ணமே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி பற்றாக்குறை, வேலை வாய்ப்பின்மை, இதனால் வந்து அவங்க போரை டெவலப் பண்ணுறாங்க. உண்மை ஒன்றே வழிவாழ்தல். மனித இன வாழ்க்கையில் இரையாற்றல் முதன்மையானது. அந்த ஆற்றலை பகுதி பகுதியாக பயன்படுத்தி மனித வாழ்வு நடைபெற்றது. இறைநிலை ஒன்றுக்கு மேல் இருக்க முடியாது, ஒரு இறைவன் தான். இது திரித்து மனித பிணக்குகளும் மிகுந்து ஒவ்வொரு மத குருமார்களும் என் கடவுள் தான் பெருசு, அந்த கடவுளில் சரியில்லை, அந்த மாதிரி சொல்லி உலகத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எண்ணங்களை சிதைத்து வருகிறார்கள். அதுதான் உண்மை ஒன்றே வழிவாழ்தல். ஒரே கடவுள் என்ற கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய விளக்கம். அடுத்தது ஒழுக்க பண்பாடு. புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை பொய் புகை பொழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை, நீ அதிக சுமை எடுக்க வேண்டாம். அவரவர் தம் அறிவினால்
உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மான் எரியும். உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும் பொது விதியாய் பிறப்பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தம் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இதுதான் ஐந்தொழுக்க பண்பாடு. ஸோ இப்போ நம்ம எல்லாம் 14 அம்ச திட்டங்கள் பார்த்தோம். ஸோ அதை கொண்டு வரணும்னாக்கா இந்த மாதிரி ஐந்தொழுக்க பண்பாடு, இந்த மாதிரி திட்டங்களை, நம்ம மகரிஷி கொடுத்த திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இறைவனுக்கோ வேண்டுகோள். அடுத்த பாட்டு. இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளே எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் எண்ணழு தறிவாய் உனக்கு எனை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக எனையுலகுக்கு காக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். மறைவாக மாந்தருளே அறிவாக நீ உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவிட வேண்டும். ஸோ அந்த மாதிரி நீ மறைவாக இருக்க மண்ணுலகில் மக்களிடம் பரவி அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். ஸோ அப்படின்னு தான் இதனுடைய பாட்டினுடைய சாராம்சம். அடுத்தது உலக நாடுகள். இந்த சண்டையை தவிர்த்து உலக நாடுகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சுகாதாரம், கல்வி, சுற்றுப்புற சூழ்நிலை இவைகளை கருத்தில் எடுக்கவில்லை. ஆனால் போர் தளவாடங்களை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்கள் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 30% போர் தளவாடங்கள் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. சுகாதாரத்துக்கு கொஞ்சமாக பண்ணுறாங்க, கல்விக்கும் கொஞ்சமாக வராங்க. சுற்றுப்புறம் இதை பற்றி நம்ம என்விரான்மெண்டல் டேமேஜ் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதை பற்றிலாம் இப்போ யாரும் கவலைப்படுற மாதிரியே தெரியல. நியூஸே எதுவுமே வர்றதில்ல. ஆனால் போரை பற்றி தான் வருது. உலகின் நம்பர் 1 லீடர் டாக்ஸ் வெரி பேட்லி, நாட் குட், unreliable. His speech is highly unreliable. He says you will kill another country cheap. Statement by statement. Okay. World is going in the material aspect, business motive, no spiritual statement. உலகப்போர் உலகம் முழுவதும் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும். உலகப்போர் தவிர்க்கப்பட வேண்டும். இதுதான் இப்போ ஜிஸ்ட். ஸோ உலகத்தில் இந்த கல்வி, சுகாதாரம், சுற்றுப்புறம் சூழ்நிலை இவைகளை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர இந்த மாதிரி குண்டு போட்டு உலகத்தையே நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கப்பட வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்ப்போம். தாழ்மையான வேண்டுகோள். இதுதான் முக்கியமான பகுதி. இதை எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஸோ கவனித்து எல்லாருக்கும் இதை சப்போர்ட் பண்ணணும். இது பெரிய அளவில் நம்ம கொண்டு போகணும். நமது பாரத பிரதமர் மந்திரி அவர்கள் முயற்சினால் உலக யோகா நாள் ஜூன் 21 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுகிறது. மகரிஷி அவர்கள், ஓகே, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, மகரிஷி அவர்கள் பல முறை ஐக்கிய நாடுகள் சபையில் 14 அம்ச திட்டங்களை அமுல்படுத்த பேசியிருக்கிறார். ஆனால் ஏற்கப்படவில்லை. அதே மாதிரி நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்கே மயிலானந்த் அவர்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், வேதாத்திரி மகரிஷி அவர்களின் 14 அம்ச திட்டங்களை நமது பிரதம மந்திரியிடம் எடுத்து சென்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்து சென்று அமல்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். நம்மளது உலக சமுதாய சேவா சங்கம் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் அவர்களை வாழ்த்துவோம். எஸ்கே மயிலானந்தம் அவர்கள் வாழ்க வளமுடன். எஸ்கே மயிலானந்தம் அவர்கள் வாழ்க வளமுடன். எஸ்கே மயிலானந்தம் அவர்கள் வாழ்க வளமுடன். இது எதனாலன்னா, நம்ம மகரிஷி அவர்கள் நிறைய தடவை அவர் உலக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போகும்போது, நீங்கள் தனி மனிதனாக வந்தீங்கன்னா நாங்கள் ஏற்க மாட்டோம், உங்கள் நாட்டினுடைய பிரதிநிதியாக உங்கள் நாட்டினுடைய தலைவர்கள் கூறினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். அதை நிறைய தடவை நம்ம மகரிஷி நிறைய பார்த்து கேட்டிருக்கோம். அது அப்படியே பெண்டிங்காக இருக்குது, அது நிறைவேறாமல் இருக்குது. இப்போ நம்ம வேண்டிக் கொள்வது, இப்போ இந்த போரில்லா நல்லுலகம் என்று கொண்டு வந்தால் இந்த 14 அம்ச திட்டங்களை அமல்படுத்த நமது பாரத பிரதமர் அவர்களிடம் அவர் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் திரு எஸ்கே மயிலானந்தம் அவர்களை நாம் வேண்டிக் கொள்வது இதுதான். நமக்கு எல்லாரும் தெரியும் நாட்டில் எவ்வளோ நல்ல சண்டை, அதை நிறுத்த
இந்த ஒரு சின்ன முயற்சியை நாம் எல்லோருடைய சார்பாக அவரை வேண்டிக் கொள்வது. ஸோ இதுதான். அவர்கள் பிரதம மந்திரி அவர்கள் யோகா தினத்தை ஜூன் 21ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் அழுத்தம் திருத்தமாக கூறி அது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி மகரிஷியுடைய 14 அம்ச திட்டங்களையும் அமுல்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையில் இதை பாரத பிரதமர் கொண்டு வர வேண்டும் என்று கூறி உங்கள் சார்பாக நான் வேண்டுகோளை விடுக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அமைதியா நல்லா இருந்ததுயா. நல்லா இருந்ததுன்னு சொல்லக்காட்டி சிந்திக்க தூண்டுச்சு. அதுதான் உண்மை. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஈரான் ஈராக் அப்படிங்கல, இஸ்ரேலை விட ஈராக் பணக்கார நாடா? இல்லை, இப்போ சண்டை நடக்கிறது வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேல், நாட் ஈராக். ஈராக்கு இப்போ பிக்சரில் இல்லை. பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு தான் நடக்குது. ஈரான் வந்து பெரிய பணக்கார நாடு தான். அதில் ஆர்மி மற்ற எல்லா போர் தளவாடங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க, ஹை டெக்னாலஜி. அவங்க ஆயில் வந்து நிறையா அங்கே கிடைக்கும், வளமான கண்ட்ரி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி ஒசாமா பின் லேடனை வந்து பிடிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய நாட்டுகளுடைய தலைவர்கள்லாம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு நாடு மேலே ஏவி விட்டு அவங்க வந்து இவங்க சண்டை போடும்போது அவங்களுக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி அந்த நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. இப்போ காமினின்றவர் ஈரானுடைய பெரிய தலைவர். அவரை வந்து எடுத்துட்டு ஈரானில் அமெரிக்காவினுடைய சொல்லை பேச்சை கேட்குற மாதிரி ஒரு தலைவரை செலக்ட் பண்ணி இவரை தூக்கிட்டு அவரை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இஸ்ரேலில் எல்லா உதவிகளையும் சப்போர்ட் பண்ணி ஈரானை அழிக்கணும்னு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நிகழ்ச்சி. இஸ்ரேல் வாழ்ந்த வளமுடன்யா. இப்ப தன்வினை தன்னை சொல்லு பட்டன் அமுக்குனா அமுக்கிறவங்க தானே சாவாங்க. ஆமா 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 எல்லாரும். ரெண்டாவது இப்ப ரெண்டு வெடிகுண்டுல அழிஞ்சிச்சுன்னா எல்லாரும் தானே அழிவோம். ஆமா ஆமா எல்லாரும் தான் அழிவாங்க, எல்லாரும் அழிவாங்க. கலியுகத்துடைய விதியை நம்ம அது ஒண்ணுயா. நீங்க சொல்ல மாதிரி வாழ தெரியாத மக்களுக்கு ஆள தெரியாது வந்து மாட்டிட்டா, அது புரியுது. ஆனா கூடயா நம்ம தெரியாம செஞ்சா கூட நம்மளுக்கு எடுத்து கொண்டாடுறது அவர்களுடைய கடமை இல்லையா? கடமை. இப்போ அதான் உயிரறிவை உள்ளுணர்வாக பெறாத தலைவர்கள் தான். இப்போ அமெரிக்காவினுடைய நேமெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அமெரிக்கானுடைய தலைவர் வந்து அவர் பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் நிறைய ஃப்ளைட்டு, நிறையா நாடுகள் ஃபுல்லாக, வெளிநாடுகள்லாம் நிறைய சொத்து. அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பற்றி அவ்வளோ அதில் நாட்டமே இல்லாதவர். ஜனங்க வந்து அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன எப்படி ஜனங்களுடைய ஃபீலிங் அப்படின்னா எமோஷ்னலாக இருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வெளிநாட்டவர்லாம் நான் அமெரிக்காவிலேருந்து வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லா ஜனங்களும் அவர் ஓட்டு போட்டுட்டாங்க. அவருடைய பேசிக் குவாலிட்டி தெரியாமல் எல்லா ஜனங்களும் அவர் ஓட்டு போட்டு அவர் இப்போ ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ அவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்ப புரியுதியா? நம்மளும் கேட்கிறோம். ஐயா கடைசியா ஒரு கொஸ்டின். இப்ப இவ்வளவு பெரிய உலக நாடுகளை பத்தி பேசல. நான் சிவகங்கை மாவட்டம் யதார்த்தமா வந்திருக்கேன். இந்த அஜித் கொலை விளக்க பாருங்களேன், அது நியாயமோ நியாயம் இல்லையோ தெரியல. இந்த ஒரு சின்ன இப்ப இந்த அளவுக்கு கீழ் மட்டத்துல அராஜகம் நடக்கல. இந்த தலைவர்களுக்கு இந்த குணம் வாரது இயற்கையோ? இப்படி வந்தா இந்த பதவிக்கே இப்படி இருக்காங்கன்னா, அப்ப இந்த பெரிய மட்டத்துல இருக்கவங்களுக்கு இது சாதாரணமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு நேத்துல தோணுதியா? அப்படிதான். அதுக்கு காரணம் எல்லாமே நம்ம பொதுமக்கள் ஓட்டு போடும்போது சரியான விளைவறிந்த விழிப்பு நிலை இல்லாத ஏதோ ஒரு இல்லாமல் ஓட்டு போட்டு இந்த மாதிரி நாட்டில் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மையான நிலை.
நம்ம அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும், தலைவர்கள் எப்படி இருக்கணும் தெரியாமல் பண்ணுறது தான் இதனுடைய பேசிக்கு. இப்போ நம்ம அமெரிக்காவினுடைய தலைவர், அவர் ஓட்டு போட்டு தான் அவரை செலக்ட் பண்ணாங்க. அந்த நாட்டு மக்கள் அப்படி இருக்காங்க. ஸோ அவர் இருக்கிறவரெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்து அதனுடைய விளைவை அவரை பற்றி தெரிஞ்சிருந்து ஓட்டு போடணும். நான் முன்னாடி காணொளியிலேயே சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ என்னன்னாக்கா, உனக்கு பிடிக்காத லீடர்ஸ் எல்லாருமே மோசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, லாஸ்ட் டைமே நான் பேசினேன், நீங்கள் ஆமா ஆமா ஐயா. ஸோ ஐயா நோட். வாழ்க வளமுடன், ரொம்ப ஆ சிறப்புயா. ஆனா ஆ ஒன்னே ஒண்ண மட்டும் நான் இந்த ஒருத்தட்ட உங்க மாதிரி ஒரு பேராசிரியர் கேட்கையில சொன்னது, ஆ அன்னன்னைக்கு எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல ரொம்ப, அதனாலதான் கூட ஆ கேட்கறேன். அன்னன்னைக்கு 500 ரூபாய்க்கு சிரமப்படையில அவங்களுக்கு 5000 வாங்கியோ 3000 வாங்கியோ ஓட்டு போடுறது தப்பு இல்லைங்கிறாங்க. ஆ ஏன்னா அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்தா 500 ரூபாய் கிடைக்குது. அதை வச்சுதான் ஒரு மீன் கடை வாங்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு மொத்தமா 5000 ரூபாய் கிடைக்கல, அதை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இது தப்பே கிடையாது. அதுக்கு மேல சிந்திக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல, பேசிக்கல இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நான் சொல்கிறேம்மா, உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்னா நம்ம சட்டத்திட்டங்கள், அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களுடைய குறைபாடு. இப்போ நல்ல தலைவர்கள் வந்து அந்த சட்டத்திட்டங்களை சுப்ரீம் கோர்ட்டு அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி உலகத்தினுடைய நம்ம இந்தியாவினுடைய நிலைமை, அரசியல், பொருளாதாரம் மற்ற எல்லாமே தெரிஞ்ச ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அதை உணர்ந்து ஓட்டு போடுவாங்க. ஆன்மீகம் அறிவும் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போட்டால் தான் கரெக்டாக அவங்க செலக்ட் பண்ண முடியுமே தவிர, நம்ம சுதந்திர கான்ஸ்டியூஷனில் எல்லாருக்கும் ஓட்டு உரிமை சொன்னதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் அதை தான் முதல்ல மாற்றணும். சரிங்களா? நன்றியா. அதை மாற்றலைன்னா இப்படியே தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். வேற வழி கண்டிப்பா இல்லை. தலைமுறை தலைமுறையா கூட பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதை வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம் ஐயா. வாழ் முதல் கொள்கையை வாழ்த்துவோம். நன்றி வாழ்த்துவோம். ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சபரிஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஆமா, நன்றிம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பான ஏற்கனவே நீங்க ஒரு தடவை பேசியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ரொம்ப நீங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க ஐயா, கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு. ஐயா நாங்க வந்து ஆக்சுவலி ஜப்பான் ஹிரோஷிமாக்கே நாங்க ஒரு வெக்கேஷன் 1 வீக் போயிருந்தப்போ நாங்க போய் பார்த்திருந்தோம் ஐயா. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் அங்க பார்த்து எல்லாருக்குள்ளயும் அவ்வளவு ஒரு சோகம். ஆனா அங்க இன்னமும் வந்து நம்ம அங்க போய் போட்டோ எடுத்தா கூட அவங்களுக்கு கோபம் வருது. எல்லாரையும் சொல்லல, பட் சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த வருத்தப்படுறாங்க. ஆனா அதுல போட்டிருக்காங்க ஐயா, அங்க இப்போ ஹிரோஷிமா விட இப்ப வந்து 300 தடவை ஒரு நாட்டு இல்ல இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன் வந்து எல்லா நாடுகிட்டயும் இருக்கான். 300 தடவை அந்த அளவுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. அப்பதான் வேர்ல்டு வார் 2 வந்து 1945 அப்போ மினிமமாக இருந்தது, ரொம்ப லைட்டாக இருந்தது. இப்போ எல்லா நாடும் டெவலப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல நிறைய பணம் வருது இல்லைங்கய்யா இந்த வெப்பனரியில. நம்ம சொல்றோம், பட் நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அதாவது எவ்வளவோ கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரூம்ல கண்ணாடியில இருந்து போய் துளைக்கிற அளவுக்கு அவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ், அவ்வளவு பணம் செலவு பண்றாங்க. இது ஒரு பெரிய பிசினஸ்ங்க ஐயா. வார் மெஷினரிஸ்ங்கிறது பார்மசூட்டிக்கல் மாதிரி அவ்வளவு சீக்கிரம் யாரும் விடுற மாதிரி தெரியலைங்க ஐயா. இல்ல 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 இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரேல் ஈரானுக்கு நடக்குது. அந்த ஈரான் மேலே இவங்க குண்டை போட்டு அவங்க தொலைக்கிறாங்க. அவங்க வந்து 60 மீட்டர் டெப்த்தில் அந்த நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ளைட்டு விட்டு அமெரிக்கா பண்ணுறாங்க. ஸோ அவங்க அது மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுனாக்கா, இப்போ எவ்வளோ ஜனங்க 2 பக்கமும் செத்துக்கிட்டு இருக்காங்க. சாகுறாங்களா இல்லையா? சாகுறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இந்த நீங்கள் சொல்றதுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த இராணுவ தடவாடங்கள் பண்ணுறதுனால அதனாலேயும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அது நல்வழியில் நீங்கள் அந்த பணத்தை நம்ம ஆன்மீகத்தில் கொண்டு வந்துட்டு அந்த பணத்தை இப்போ உலகத்தில் போர் இல்லாமல் ஒரு 50 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க.
அப்படி இருந்ததுனாக்கா நம்ம லிவிங் ஸ்டாண்டர்டு எப்படி போகும் தெரியுங்களா? நம்ம வெரி ஹை லிவிங் ஸ்டாண்டர்டில் இருப்போம். நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்வ வாட்டர் இருக்கும். நம்ம ரோடெல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப லிவிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக போகும். மனித குலம் உலகில் வாழும் தன்மையே மாறி போயிடும். இந்த போருக்காக இப்போ ஒரு குண்டு போடுறாங்க, ஒரு டேங்கர் மேலே குண்டு போடுறாங்க, 2 ஃபயர் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வேஸ்டேஜ்னு டிஸ்ட்ரக்ஷன், நோ யூஸ்ஃபுல் அவுட்புட். அதனால விளைவு என்ன ஆகுது? ஒரு தயாரிக்கிறாங்க, ஒரு டேங்கர் தயாரிக்கிறாங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னா 4000 crore 5000 crore அது செலவழித்து அதுக்கு தயாரிக்கிறாங்க. அது ஒரு நிமிஷத்தில் பஸ்மம் ஆயிடுது. அதனால அந்த 4000 crore வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. அது வந்து மருத்துவம், பொருளாதாரம், நம்ம படிப்பு, என்விரான்மெண்டல், சுற்றுப்புற சூழ்நிலையை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு பயன்படுத்தணுமே தவிர ஒரு செகண்டில் பஸ்பம் ஆகிற மாதிரி ஒரு பொருளை தயாரித்து அதில் தான் உலக நாடுகள் போயிட்டுருக்கு. அது சரியான அப்ரோச் இல்லை. அதுதான் மகரிஷி வந்து ரொம்ப நல்லா உணர்ந்து அவருடைய அவர் இன்னும் இருந்திருந்தனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இது யாருமே எந்த மத தலைவர்களும் யாருமே கவனிக்கலை. அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு காரணம் நம்ம மனித குலம் மக்கள் வந்து இதை சரியாக உணராதனால்தான் தலைவர்களை அந்த மாதிரி தலைவர்களை செலக்ட் பண்ணி அப்படியே காலங்காலமாக போயிட்டுருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா புரிஞ்சிருக்குங்க ஐயா, புரிஞ்சிருக்குங்க ஐயா. ஐயா ஒரே நீங்க சொன்னதுல ஒரே ஒரு கருத்து, இந்த அப்படியே சண்டை வந்தாலும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாலே போதும். தேவையில்லாம இந்த 3வது மனிதர்கள் இந்த அமெரிக்கா எல்லா இடத்துலயும் மூக்கு நுழைச்சு அதேதான் தேவையில்லாத பிரச்சனைங்க ஐயா. ஸோ அதேதான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஸோ அவர் தான் மகரிஷியே சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னா ஒரு பாடலில் வருது. நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் கடமையும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த துன்புறுத்தல் இல்லாமல், யாருக்கும் எந்த மனசாலையும் செயலாலையும் துன்புறுத்தாமல் இருந்தீங்கன்னாவே அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய, உலகுக்கு செய்ய வேண்டிய செயல். நீங்கள் அதுதான், அப்படி இருந்தாவே உலக சமாதானம் வந்துடும். யாருக்கும் மற்றவங்கள துன்புறுத்தான் அந்த 5 ஒழுக்க பண்பாடு அந்த மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் கடைப்பிடிச்சாவே உலக சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப அருமையான கருத்துங்க ஐயா. ஆமாம். ஸோ அமெரிக்க மக்கள் தப்பு செஞ்சதுனால இப்போ உலகமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி நம்ம அந்த பிரசிடெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது ஜனங்களுடைய தப்பு தான். அது ஜனங்க தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் வாழ தெரியாத மக்களுக்கு ஆள தெரியாத ஆட்சியாளர்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. உண்மையான ஸ்டேட்மெண்ட் அது. கண்டிப்பாங்க. மிக சிறப்பு. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா சுரேஷ் அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கீதா பெங்களூர் இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ இவ்வளோ பெரிய டேங்கர்ஸ், அப்புறமா வேற வேற கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஐயா? அது அவருக்கும் டேஞ்சர், எங்களுக்கும் டேஞ்சர் தான் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி அதெல்லாம் விட்டாவும் எங்க இந்தியாலயே பார்த்தா எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஃபிலிம் ஆக்டர்ஸ் ஆகட்டும், அப்புறமா ஹையர் போஸ்ட்ல இருக்கவருக்கு எல்லாம் பிஸ்தூல் அது இது எல்லாம் லைசன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் தப்பு இல்லையா? அது தப்பு தான். அது வந்து கவர்மெண்ட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அதை பண்ண சொல்கிறாங்க, அதனால் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு தான். நம்ம பிஸ்டல்ஸு இந்த டேங்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது அது தப்பு தான். அந்த மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறது கவர்மெண்ட்டு சொல்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது நம்ம மக்கள் தான். கவர்மெண்ட்டுடைய மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்,
ஆர் சீஃப் மினிஸ்டர் எல்லா மினிஸ்டரையும் செலக்ட் அவங்கள ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கெட்ட செயலை செய்யும் தலைவர்களை செலக்ட் பண்ணுறது நம்ம தான், இல்லைங்களா? ஆமா ஐயா. ஆ மெயின் இப்போ இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி ಅವ್ರಿಗೆಲ್ಲ கொடுத்தா பரவாயில்ல. எவ்வளவு ஃபிலிம் ஆக்டர்ஸ் அவருக்கெல்லாம் பவுன்சர்ஸ் அப்புறமா இந்த பிஸ்டல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது ஆ மிஸ்யூஸ் ரொம்ப பண்ணுவாங்க. So ஆமாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஆ நெக்ஸ்ட் வேர்ல்டு பீஸ்க்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்ல மாதிரியே ஆமாம் ஓட்டிங் பவர் எல்லாம் நல்லா மெயின் ஞானம் இருக்கவங்க ஓட் பண்ணா இது ஆமாம் இது சால்வ் ஆகும் ஐயா. So, ஆமாம் ஆமாம் இது கரெக்ட். பண்ணிட்டு ப்ரே பண்ணல ஐயா. ஆமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம், வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா நல்லா பிரசன்டேஷன் நல்லா பண்ணுவீங்க. அப்புறமா அப்டேட் பண்றீங்க எங்களுக்கு. சோ தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கெல்லாம் இதை கரெக்டாக புரியணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு மாதமாக இதை செலக்ட் பண்ணி எது போடலாம் எது போடக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை பார்த்து இதை நீங்கள் எல்லாம் பயன்பெறணுன்ற எண்ணத்தோடு தான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பயன் நினைச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. தேங்க்யூ. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி எஸ் வளர்மதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க ரொம்ப வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. உங்களுடைய ஸ்லைட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஸ்பீச்சு, அதாவது அதான் வெளியில நடக்கிறத நீங்க இங்க படம் போட்டு காட்டின மாதிரி இருந்துச்சு. அதேதான். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ஐயா. கேள்வி எதுவும் இல்ல, நல்லா இருந்துச்சு உங்க உரை. 14 மகரிஷியோட 14 திட்டங்களும் அமலுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுதான் நான் கடைசியில சொன்னேன்ல, அந்த 14 அம்சங்களை திட்டங்களை கொண்டு வரணும்னா நம்ம ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க கவர்மெண்ட், உங்க இந்தியன் கவர்மெண்ட் வழியா வாங்க அப்படின்னு நம்ம மகரிஷிக்கு அப்போ அவர் அப்ரோச் பண்ணும்போது, டைரக்டா அவர் ஐக்கிய நாடுகள் சபையில பேசும்போது அவர் உங்களுடைய கவர்மெண்ட், உங்களுடைய நாட்டினுடைய பிரதிநிதிகளாக வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய ரிக்வஸ்ட் கடைசி ஸ்லைடில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, நம்ம பாரத பிரதமர் வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம யோகா டே ஜூன் 21 வந்து யோகா டே கொண்டாடணும் உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தான் அதை வந்து உலகம் ஃபுல்லாக அந்த யோகா டே கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் அவங்க ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன மாதிரி நம்ம 14 வேதாத்ரி மகரிஷியினுடைய 14 அம்ச திட்டங்களை அமல்படுத்த செய்ய வேண்டும். அதற்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ மயிலாந்தம் அவர்கள் நம்ம பிரதம மந்திரி அவர்களிடம் சொல்லி அவர் உலக சமுதாய ஐக்கிய நாடுகள் சபையில் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாம் முன் வைத்திருக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா. நம்ம தவத்து மூலமா தான் இது நிறைவேறும். நம்ம எண்ணம் போட ஆமா, தவத்துல நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அதேதான் கரெக்ட். நன்றி. அதை பார்த்துருப்பீங்க. அதுதான் என்னுடைய ஃபைனல் வேண்டுகோள். இல்ல கடைசியில கொஞ்சம் வேலையாயிட்டேன், பாக்கலங்க ஐயா. நான் இதுல பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேங்க ஐயா. அத நீங்க பார்க்கல, அதனால அத கடைசியில நான் அந்த ஒரு வேண்டுகோள் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க அதை படிச்சு பாருங்க. சரிங்க. மிக்க நன்றி. ரைட், நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையால் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா, போர் நடக்கிற எல்லா நாடுகளுக்கும் போர்னால வந்து நிறைய நஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. அப்படி எல்லாமே தெரியுதுங்க ஐயா. அதனால ஈகோ, நம்ம நாடு மட்டும் நல்லா இருக்கணும், அது கடும்பற்று, அப்புறம் அதனாலதான் காரணமாங்க. உயிரறிவு பற்றி நாலேஜ் இல்ல, அதனாலதான் காரணம் ஐயா. இப்போ இஸ்ரேல்ல நெத்தன்யான்னு ஒரு பிரசிடென்ட் இருக்காரு.
அவர் வந்து அந்த ஜனங்களுடைய படும் கஷ்டங்கள்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. எவ்வளோ முதல்ல ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் போயிட்டு பாலஸ்தீனியன் ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குண்டு போட்டாங்கன்னா ஒரு பில்டிங் ஃபுல்லாக அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. அதில் இருக்கிற ஒரு தடவை ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலையும் போயிடுச்சு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை. அகைன் அண்ட் அகைன் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஜனங்கள்லாம் நான் ஒரு படம் காமிச்சேன் பார்த்தீங்களா? அவங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு இதில் டென்ட்டு மாதிரி ஒன்று போட்டு அது உள்ளார உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எதுவுமே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. படிப்பு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகல, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கிடையாது, ப்ராப்பர் ஃபுட்டு வாட்டர் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃபேனு கூட இல்லாமல் உள்ளார வெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் அவர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் சண்டையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது பட் அவரை செலக்ட் பண்ணது அந்த மக்கள் தான். ஸோ விளைவறிந்த விழிப்புணர்வு இல்லாமல் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுதான் மக்கள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். ஸோ மக்கள் வந்து சரியாக டிசைட் பண்ணாங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதுதான் அதனுடைய தத்துவம். சரிங்க, சிறப்புங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க, வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா இணைப்பில் இருக்காங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாங்க. காந்திமதி காந்திமதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாங்கம்மா. ஐயா சாட் பாக்ஸ்ல சிவகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அணுகுண்டு வீச்சின் விளைவை அமெரிக்கா அனுபவித்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா. அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த 2ஆம் உலகப் போரும்போது அந்த பாம்பு அமெரிக்கானுடைய விஞ்ஞானிகள்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வந்து எப்படி அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம மனிதனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு பார்த்து அது வந்து ஒரு ஃபீவர் போதா இல்லையா, அந்த வைரஸ் கில் பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி ட்ரையல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரையல் மாதிரி பண்ண ஹிரோஷிமா நாகசாகிலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அணுகுண்டு போட்டு அதெல்லாம் எந்த அளவுக்கு நாசப்படுத்துது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்கா அதை நல்லா உணர்ந்திருக்கு. அதில் சந்தேகமே இல்லை. பட் அவங்க வந்து ஆதிக்கம், ஈகோ நம்ம தான் வந்து இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக லீடராக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் படைத்த தலைவர்கள் இருக்கிறதுனால அவங்கள வந்து அந்த மாதிரி அவங்க திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்காங்க. அதான் இறை உணர்வு இல்லாத தலைவர்கள் வர்றது தான் அதுக்கு காரணம், வேற ஒன்றுமே இல்லை. பட் அவங்களுக்கு தெரியும் ஹிரோஷிமா நாகசாகியில் என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த ஜனங்களை வந்து தான் ஃபேமிலி, தான் உறவினர்கள் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஏதோ ஜனங்க அந்த மூலையில் ஏதோ அவங்க ஜப்பான் ஆளுங்க குள்ளமாக இருப்பாங்க, அவங்கள பற்றிலாம் அவங்க உயிர் உள்ள மனிதர்கள் என்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. அதுதான் காரணமே தவிர அதர்வைஸ் அவங்க நாட்டு மக்கள், அவங்க ஃபேமிலி, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற எண்ணம், அவங்க எல்லாம் யாருமே என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற எண்ணத்தில் அவங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. காந்திமதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்கம்மா. நீங்கள் சேட் பாக்ஸில் ஏதாவது இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க. என்னால் இங்கே சரியா பார்க்க அது ஒண்ணுதாங்க ஐயா இருந்துச்சு. அது ஒண்ணுதான். காந்திமதி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இதெல்லாம் என் அறிவுக்கு ரொம்ப மிஞ்சினது. இன்னைக்கு நீங்க பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நாங்களாம் இப்போ தியானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டை பார்க்கவே ரொம்ப அரிது.
இப்போ முதல்ல மாநிலம், அப்புறம் நாடு, இப்ப உலகம் முழுவதும் மனம் விருந்து போகையில ரொம்ப சிறப்பா இருந்தது. அது ஆமா நீங்க பேசின கருத்தை பார்க்கையில காலையில எழுந்திரிச்சோடனே வாழ்க வையகம், வாழ்க வளம்தான்னு ஓரளவுக்கு சொல்லுவேன். இப்ப நீங்க உங்க ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப உணர்ந்து 9 தடவைலாம் சொன்னா பத்தாது. 100 தடவை சொல்லணும் போல தெரியுது. ஆமா வாழ்க ஆமா வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. போரெல்லாம் நினைக்கல பயமா இருக்கு. ஆ. வெளி உலகம் நினைக்கல கொஞ்சம் பயமும் வருது உள்ளுக்குள்ள. ஆமா சிறப்பா இருந்ததுயா. ரொம்ப நன்றி. அம்மா ஏ, வாழ்க வளம். என்னுடைய உரைகள்ல 1 2 3யும் பாருங்க. 1 சரி 2 சார். 3யும் நீங்க யூடியூப்ல இருக்கும். நீங்க சரி அதையும் சார். அதையும் பாருங்க. நான் வந்து ஆ, இது இந்த 4th இதுல கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஆ, ஏற்கனவே மற்ற நாடுகள்லாம் எப்படி இருந்தது, உக்ரைன் ஆ, ரஷ்யாவில் எல்லாம் சண்டை சரி. எப்படி இருந்தது, ஒவ்வொன்றத்தையும் விவரிச்சிருக்கேன். சரி ஸோ சார். நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை உணரணுமா? இப்போ நான் ஆ, எதனாலனாக்கா, ஆ, உலகத்துல எந்த மூலையில சண்டை நடந்தாலுமே நமக்கு பாதிப்பு வரும். ஆமா, அதுதான் நான் சொன்னேன். இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போயிடும். நீங்க சண்டை ஆமா. வந்ததுன்னா நம்ம நாட்டுல வரல சண்டை அப்படின்னு நினைக்க கூடாது. நினைக்க கூடாது. உண்மை சார். ஆமா, எங்க நடந்தாலுமே நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஆமா. காய்கறி எல்லா பொருளுடைய விலை அதிகமாகும், ட்ரெஸ் விலை அது அதிகமாகும், பெட்ரோல் விலை அதிகமாகும். நீங்க ஸ்கூட்டர் கார் யூஸ் பண்ணீங்கன்னா அது அதிகமாகும். நம்ம சரி. சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் புகையினால மழை சரியா பெய்யாது, வெயில் அதிகமா இருக்கும், நோய் நொடி கேன்சர் எல்லாம் எல்லா நோயும் வரும், ஆஸ்மா வரும், எல்லாம் வரும். ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுற்றுப்புற சூழ்நிலை அண்டு போர் வந்ததுன்னா. ஆமா, அதனால அதனால தான் மகரிஷி உணர்ந்து நம்ம ஆமா. எல்லாருமே வந்து போரை ஒழிப்பதற்கு என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும், பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆமா அதை சார். பண்ணணும் அப்படின்னு ஆமா. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. நமக்கு வரல அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம நினைக்க வந்து கூடாது. டெய்லி நீங்க சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஆ, காலையில எழுந்த உடனே நம்ம முதல் எண்ணம் உலகத்துல போர் வரக்கூடாது, இந்த போர் வரக்கூடாது. அப்படின்னு ஆ, எல்லாரும் நினைச்சாதான் அந்த ஆ, எண்ணெய் அலைகள் பிரபஞ்சத்துல கலந்து அந்த கடந்து தலைவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுத்து அதை கொடுத்து மாற்றும். டெஃபினட்டா மாத்து இப்போ மாத்தும். நீங்க தவம் பண்ணீங்கன்னாக்கா, ஆ, அன்னைக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவரு. அவரை பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆ, அவரே ஃபோன் பண்ணிட்டாரு எனக்கு ஆ. அப்படின்னு சொல்றாரு. ஸோ சரி, அதுதான் சரி. நம்ம இதுலயே நம்ம எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு, இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய ஆமா. அது நடக்குது. அதெல்லாம் நடக்குது, நம்ம உணர்றதில்ல. அதனால நம்ம எல்லாருமே வந்து போர் நிக்கணும், போர் நிக்கணும், ஜனங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எல்லாருமே காலையில் எழுந்த உடனே நினைச்சோம்னா, எல்லாரும் நினைச்சோம். நினைச்சோம்னா அது டெஃபினட்டா நடக்கும். இது ஒரு உண்மை. நாள் வரும். அதுக்கு தான் நான் ஒரு சஜஷனும் சொன்னேன் கடைசியில. ஆமா நீங்க சார். கேட்டேன் சார். கேட்டேன். கேட்டீங்க சார் இல்லையா? கேட்டேன். ஆ எஸ்கேஎம் ஐயாட்ட மூலம் நம்ம போய் ஐக்கிய நாடு சபையில சொல்லணும். நீங்க உண்மையிலே அதுதான் உண்மை. ஆனா எல்லா தலைவர்களும் நம்ம அதிபர்கள்ல இருந்து எல்லா உலக நடையும் நம்ம முகத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வாழ்த்தணும் நட்பு ரீதியா. ஆமா ஆமா அவங்களுக்குள்ள மகரிஷி உள்ள போனாருன்னா உண்மையிலே மகரிஷி சொன்ன உலக அமைதி கூடிய சீக்கிரம் நடந்துரும். வந்துடும் வந்துடும் டெஃபினட்டா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடு. அவர் வந்து சரி சார். இப்போ நம்ம பாரத பிரதமர் இப்போ அவரு கொண்டு போய் தான் இந்த யோகா தினமா கொண்டாடணும் ஜூன் ஆமா. 21 அவரு தான் வந்து ஐநாவில் பேசி அதை கொண்டு வந்தார். ஓஹோ சரி அது சார். அதே அதே மாதிரி ஆ, இதையும் இந்த மகரிஷினுடைய 14 அம்ச திட்டங்கத்துல ஆ. அட்லீஸ்ட் 14 அம்சம் இல்லைனாலும் முக்கியமான ஒரு 10 அம்சமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் உலக அளவில் அப்படின்னு அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்கே சொல்றதுக்கு அவருக்கு வந்து நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவர் வந்து எடுத்து சொல்லி அதை ஆமா. கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்கள் சார்பாக நான் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். உண்மை சார். எல்லார் சார்பாகவும் அத எல்லார் உங்க சார் சார்பும். சொல்லுவாங்க. ஆமா வாழ்க வளம். வாழ்க சரி வளமுடன். சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி M14 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை. அதாவது உலக அமைதிக்கு மகரிஷி பட்ட இப்ப உயிரோட இருந்திருந்தா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, அவர் வந்து கண்டிப்பா இது பெரிய ஏதாவது லெவல்ல
கேட்டிருப்பாரு, கண்டிப்பா பெரிய கேட்டிருப்பாரு, ஏதாவது சஜஷன் சொல்லியிருப்பாரு. அது ஆ, நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்பேங்க. ஆமா டிவில நியூஸ பார்த்துட்டு உடனே மகரிஷி முகத்தை பார்ப்பேன், போட்டோவை பார்ப்பேன். ம் குருவே நீங்க சண்டையே வேணாம், இங்க நடக்கிறத பார்த்தாலே நமக்கு சங்கடமா இருக்கு. எப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இப்போ யாராவது அது ஒரு உயிரை இன்னொரு உயிர் கொல்றதை பத்தி யோசிக்கிறாங்களா? அவங்களும் ஆமா நம்மளும் ஒண்ணுன்ற வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டுட்டே இருப்பேன் நானு. ஒரு நாள் வேற கரெக்ட் என்னென்ன தோணுதோ எல்லாம் கேட்பேங்க. ஆ ஆ உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல வரல ஆமா அப்படின்னு இல்லாம உலகத்திலேயே சண்டை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆமா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, மகரிஷியோட அந்த வேதாத்திரிய கோட்பாடுகள் 14 இல்லைன்னா கூட 10 இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட ஆமா வந்து உலகத்துல அமைதி வரும்னு சொன்னீங்க. ஆமா சரி, வந்துருச்சுங்க. உலகம் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஒரு 50 ஆண்டுல வந்துரும் ஆமா எல்லாம். நீங்க சொன்ன மாதிரி ஐ லெவல்ல எல்லாம் வாழ்வாங்க மக்கள் அப்படின்லாம் ஆமா சொன்னீங்க. ஆமா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம்னா, அந்த இப்ப ஹலோ தெளிவா கேக்கலங்கம்மா. டவர் இருக்க இடத்துல வச்சு கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா தெளிவா கேக்கலங்கம்மா. டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கேக்குங்கம்மா. அவங்க கரெக்டா கேள்வி கேக்குறப்போ கட் ஆயிடுச்சுங்க ஐயா. மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆமாங்க ஐயா. இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியா கேட்கல. சிக்னல் சரியா இல்லை. ஆமா ஆமாங்க ஐயா. சிக்னல் சரியா வரல. அதுதான் கேள்வி பிரச்சனை. கேட்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஐயா முடிச்சுக்கலாமாங்க ஐயா? யாரும் ஆமா முடிச்சுக்கலாமா? ரொம்ப நன்றி. ஓகே. ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, உலக அமைதி பார்ட் 5 வருமாங்க ஐயா? எதுமா? உலக அமைதி பார்ட் 5 வருமாங்க ஐயா? பகுதி 5. பட் எனக்கு இதே நான் ஏற்கனவே 4 போட்டுட்டேன். இன்னும் திருப்பி ஓகேங்க ஐயா. திருப்பி இதையே நீங்க 1 2 3 பாருங்க. எனது இதுல வந்து நீங்க கண்டிப்பாங்க ஐயா. இல்லங்க ஐயா, உங்களோட ஸ்பீச் வந்து ஒரு விழிப்புணர்வு குடுக்கிற மாதிரி, போர் எவ்வளவு கொடியது அப்படிங்கிறது குடுக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஆமா ரொம்ப ஆமா சிறப்பா இருந்துச்சு ஐயா. 5 நான் பார்க்குறேன். ஏதாவது புதுசா பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல மிஸ் ஆயிருந்ததுன்னா நான் ட்ரை பண்றேன். இல்லைன்னா வேற இது ஓகேங்க. எதோ 2 பேர் மறுபடியும் லைன்ல 3 பேர் ஆமாங்க ஐயா, வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஓகேங்க ஐயா. சிவகாமி சரவணன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்ப திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடக்குதுங்களா? சரி. இப்ப அது நம்ம மகரிஷி மெடிடேஷன்ல இது பண்ணாங்க ஐயா, 2 கரெக்ட் ஆகும். இல்ல உங்க சந்தேகம் என்னம்மா? இப்போ திருச்செந்தூர் போயிட்டு கும்பாபிஷேகம் பார்த்தா ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு பெனிஃபிட்ஸ் நினைக்கிறாங்க. நம்ம அது போகாமே நம்ம மகரிஷி தவத்துல எது பண்ணா அது கரெக்டா கிடைக்கும்? ஆமா, டெஃபினட்டா என்ன தவம் பண்ணலாம்? திருச்செந்தூர்லாம் போக வேண்டாமா? இல்ல நான் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க போலாம். உங்களுக்கு போக வேண்டாம், போக முடியாத இருக்கிறப்போ போக நம்ம தவத்துல முடியாத என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நீங்க உடற்பயிற்சி எல்லா தவங்களையும் மன்றங்களுக்கு போய் கத்துக்கிட்டு இத தவம் அந்த உடற்பயிற்சி பண்ணீங்கன்னாவே போதும். கடவுள் என்பது உங்க செயல் விளைவு தான் கடவுள். நீங்க என்ன நீங்க இப்போ நல்லா இருக்கணும்னாக்கா நீங்க கடவுளை கும்பிட்டு பலன் இல்லை. நீங்க உங்க செயலையும் எண்ணங்களையும் சொல்களையும் கரெக்டா இருந்தா நீங்க நல்லா வருவீங்க. உங்க செயல்களை வேற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க கடவுளை கும்பிட்டீங்கன்னா பலன் இல்லை. ஓகே, அப்ப தவம் வந்து துரியாதி தவம் பண்ணலாங்களா? எல்லா தவமா நீங்க துரியாதிதம், பஞ்சபூத நவகிரக தவம், இதெல்லாம் ஆகினை துரியம், எல்லா இறைநிலை தவம், இது எல்லா தவங்களும் சிடியில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மகரிஷியினுடைய யூடியூப்பில் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த மகரிஷி டைரெக்டாக உங்களுக்கு தவம் எடுப்பார். அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு தனியான ரூமில் உட்காந்து அதை கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் துரியாதீத தவம், மெயினாக துரியாதீத தவம், பஞ்சபூதம், இறைநிலை தவம், இதெல்லாம் கேளுங்க. நன்றிங்கய்யா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி சாந்தி சுந்தரம் அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாங்க. ஐயா அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். லீலா வினோதன் ஐயா சூப்பருங்க. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். அதாவது சும்மா நம்ம ஜூம் பாக்குறோம், மெடிடேஷன் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஐயா இந்த போரில நல்லுலகம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா 14ல. இதுக்காக தான் கொடுத்திருப்பாங்க போலங்க. பின்னாடி வருவதை மகரிஷி கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. ஏற்கனவே வந்திருந்தது அவர் இருக்கும் போதே உலக போற பார்த்திருக்காங்க. ஆனாலும் இப்ப எல்லாம் இப்படி நடக்கிறப்ப மகான் எவ்வளவு தன்மையா கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு அம்மா சொன்னாங்க, மகான் இல்லையே அப்படின்லாம் சொன்னாங்கய்யா. ஆனா உண்மையிலேயே அவர் சூட்சுமமாக நம்மளோட தாங்கய்யா இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து நம்மளும் தவம் பண்ணி உன்னுண்ணிய நிலையில இருந்து வாழ்த்த விரைவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு உலகமா மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை வருங்க. கண்டிப்பா வரும். ரொம்ப லேட் ஆகும். அதை துரிதப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும், எல்லாரும் முயற்சி எடுக்கணும். அது வந்து அவருடைய ஆன்மா மட்டும் பத்தாது. ஸோ நம்மளும் வந்து எல்லாரும், உலக மக்கள் அனைவரும் நாமும் சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து இதை சீக்கிரம் போரை நிறுத்த வேண்டும், உலகத்தில் போர் இல்லா நல்லுலகம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாரும் நினைச்சாக்கா அது வழி டெஃபினட்டாக அது வரும். டெஃபினட்டாக உலகம் எதுவுமே நிலையானது இல்லை, எதுவுமே பர்மனெண்ட்டாக இப்படியே இருக்கணும் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கே நாம தான் உறுதுணையாக இருக்கணும். கண்டிப்பாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க திருச்செந்தூர் போக முடியலன்னு சொன்னாங்க. எனக்கு இத மாதிரி ஒரு தடவை திருப்பதிக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்கய்யா. அதனால போக முடியலையேன்னு வருத்தப்பட்டேன். என்னோட சேர்ந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா நான் அன்னைக்கு காலையில எழுந்து தவம் பண்றேன். தவம் பண்ணிட்டு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் இல்லையா, நம்ம போக முடியாம போயிருச்சே அப்படின்னு. ஆனாலும் பெரும்பாலும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் தவம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் எப்பயும் போல நார்மல் பண்றதா, அந்த பிஃபோர் 6 ஈவினிங் வந்து ஆஃப்டர் 6 பண்ணிட்டேங்க. அந்த பையன் மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கோயில்ல இருந்து வந்தாங்க. என்னங்கப்பா நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா சாமி பாத்துட்டோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னேன், சாமி எவ்வளவு அழகா வெண்பட்டு உடுத்தி சூப்பரா இருந்தாங்கல்லப்பா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அக்கா உங்ககிட்ட ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குக்கா, தயவு செஞ்சு நீங்க எப்படிக்கா பாத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய ஆக்னா சக்கரத்துல நான் வெண்பட்டு உடுத்தி ஐயாவை பாத்தீங்கயா. உண்மையா இது உண்மை, மகிழ்ச்சி மேல உண்மை. அப்பதான் நினைச்சீங்கயா, நம்ம ஏன் அங்க போகணும்னு நினைக்கிறோம், நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு காட்டுறாங்களே அப்படின்னு நினைச்சீங்க. ரொம்ப புலாங்கேதமா இருந்ததுங்க. ஆமா, நீங்க தவம் பண்ணீங்கன்னாவே உங்க கடவுளை பார்க்கலாம். எதை ஒன்னாலும் உங்களுக்கு பவர், எதை ஒன்னாலும் நீங்க செய்யலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்குங்க. ஆனா நான் ரொம்ப அதை உணர்ந்தேன். இன்னைக்கு கண்களை மூடி அதை யோசிச்சா அந்த 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 இறைவனோட பிம்பம் எனக்கு கண்ணுக்குள்ள தெரியுங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி M14 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. நான் ஜெயக்குமாரி தான் பேசுறேங்க. அப்ப டவர் இல்ல போல, போயிருச்சு. ஐயா அந்த நீங்க வேதாத்திரிய கோட்பாடுகள் அந்த 14 திட்டத்துல 10 இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட உலகத்துல அந்த ஐக்கிய நாடுகள் சபை இம்ப்ளிமெண்ட் பண்ணா உலக அமைதி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்கய்யா. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, உலகத்துல எந்த சண்டையும் இல்ல. ஆனா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் செயலிழக்க செய்யணும் இல்லைங்களா, அது அப்படியே வச்சா பாதிப்பு வருங்களா உலகத்துக்கு? அவரு மகரிஷி என்ன சொல்றாருன்னாக்கா, இப்ப உலக நாடுகள்ல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் சபை செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட ஒப்படைச்சிடணும். இப்போ ஒரு நாட்டில் போர், இப்போ நியூக்ளியர் ஆர்ம்ஸ் இருக்குது, சில நாட்டில் இல்லை, அதனால தான் பிரச்சனை. இப்போ உக்ரைனில் வந்து நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் இல்லை, அதனால் ரஷ்யா வந்து அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. வீக்கான கண்ட்ரியை பலமுள்ள கண்ட்ரி அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையை வந்து நல்லா பலப்படுத்தி
அவங்க கண்ட்ரோலில் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கணும். யாராவது ஏதாவது ஆக்கிரமிப்பு செஞ்சால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு பவர் இருக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா எல்லா சப்போர்ட்டும் ஐக்கிய நாடுகள் சபை தான். சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அவங்களுக்கு அந்த தப்பு செய்யாத அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த போர் தளவாடங்கள்லாம் ஐக்கிய நாடுகள் சபைகளை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். எந்த நாடும் எதுவும் கையில் வச்சிருக்கக்கூடாது. புரியுதுங்களாம்மா? அவங்க அன்மியூட் பண்ணிட்டாங்க ஐயா. சரி, பரவாயில்ல. ஐயா புரியுதுங்க, நன்றிங்கய்யா. வாழ்க புரியுதுங்களா? வளமுடன், வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க்கணும். ஆ அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தான் அன்மியூட் சரி பண்ணேன். இது மியூட் சரி பண்ணிட்டேன். நான் ஒரே இடிக்கிற சவுண்ட் இருக்கு இப்ப, அதனாலதான். சரிங்க, சரி சரி பரவாயில்ல. ரொம்ப சரி, சிறப்பான விளக்கம் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க்கை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாமாங்க ஐயா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். வாழ்க ஓகே. வளமுடன். வாழ்க அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.